இங்கே காவேரி அம்மா வீட்டில் தண்ணி வராததுனால தாத்தா வந்து எல்லாரையும் இங்கே வந்து ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. அதனால் எல்லாரும் கிளம்பி விஜய் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக விஜய்க்கு வந்து காவேரியோட அம்மா வகை வகையாக சமைச்சு வச்சுருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இந்த ராகினிக்கு இவங்க சந்தோஷத்தை பொறுக்கவே முடியலை. இவங்களை ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நர்மதா அந்த சைடு கிராஸ் பண்ண எப்படியும் பெருசுகளை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நர்மதா வச்சு தான் நம்ம ஏதாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே இருந்துட்டு இந்த நர்மதா கிராஸ் பண்ணுற டைமில் ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு நர்மதா என்ன இங்கே சவுண்டாக கேட்குதுன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்க இங்கே ராகினி உட்காந்து காலை பிடிச்சிட்டு கத்திட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க நல்லா இதுலேயும் முட்டிட்டாங்க போல். நல்லா முட்டட்டும்னு சொல்லிட்டு அங்கிட்டு நகர்ந்து போக போகிற டைமில் ஏய் நர்மதா இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே நர்மதாவும் பார்த்துட்டு எதுக்கு என்னை கூப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்று கேட்குது அந்த பொண்ணு. உடனே இங்கே ராகினி இங்கே வாயேன் நான் கூப்பிட்டா நீ வரமாட்டியா, கொஞ்சம் உள்ளே வாவேன், அக்கா வந்து இந்த காலை கொண்டு போய் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யாருக்கு யார் அக்கா எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறீங்கன்னு நர்மதா ரொம்பவே மெச்சூரிட்டியாக கரெக்டாகவே பேசுகிறாங்க. ஏய் நான் உனக்கு அக்கா மாதிரி தானே, நீ என்ன இப்படி சொல்கிற, நான் உனக்கு காவேரி அக்கா மாதிரி தான் நானும். நீ அன்னைக்கு என்னைய கல்லை விட்டுலாம் எரிஞ்சில்ல அதையெல்லாம் நான் பெருசாகவே எடுத்துக்கிறல. நீ சின்ன பொண்ணு உனக்கு என்ன தெரியும், நீ இப்படி பண்ணிட்ட அதனால் நான் உன்னை தப்பாலாம் எடுத்துக்கிறல, நீ கொஞ்சம் இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எனக்கு அதை மட்டும் எடுத்து கொடுத்துரு ப்ளீஸ், என்னால் எந்திரிச்சு எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இவங்களும் நர்மதா கொஞ்ச நேரம் வெளியவே நிற்கிறாங்க. இவங்க சொல்கிறாங்கன்னு நம்ம உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த ராகினி ரொம்ப ஓவராகவே ஐயோ என்னால் முடியலையே எந்திரிக்க முடியலையே அப்படின்னு கத்துறதை பார்த்துட்டு சரி பாவமாக வேற இருக்குது சரி போகலான்னு சொல்லிட்டு உள்ளக்க போகிறாங்க. உள்ளக்க போயிட்டு எதை எடுத்து கொடுக்க அப்படின்னு கேட்க அந்த டேபிள் மேலே அந்த பணம் இருக்குது பாரு அதை எடுத்து கொடுன்னு சொல்ல பணம் வந்து ஒரு கட்டாக இருக்குது. அவள் பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பொண்ணு தயங்குது, ஐயோ இதை எடுத்து கொடுக்க சொல்கிறாங்களேன்னு சரி எடுத்து அவங்க கையில் தானே கொடுக்கணும்னு சொல்லிட்டு மெதுவாக எடுத்துகிட்டு வந்து இங்கே ராகன்கிட்ட கொடுக்க ரொம்ப தேங்க்ஸ்மான்னு சொல்லிட்டு இங்கே நர்மதாவை பிடிச்சிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது அச்சோ முடியலையே என்னாலன்னு சொல்லிட்டு திரும்ப பெட்லேயே உட்கார என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா கேட்க இல்லை அந்த கட்டில்லையே வந்து என் காலை வச்சு இடிச்சுக்கிட்டேன் ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்கிறாங்க. அதை நர்மதா நம்பிடுறாங்க. அச்சோ அப்படின்ட்டு வெளியே போகிறாங்க நர்மதா. உடனே நர்மதா எனக்கு கொஞ்சம் உதவி பண்ண முடியுமான்னு கேட்க என்ன உதவி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா கேட்க இல்லை இந்த பணத்தை வந்து வெளியில் அஜய் நிற்கிறாங்க அவன்கிட்ட கொடுக்கணும், உனக்கு தெரியும்ல அஜய் யாருன்னு அப்படின்னு. தெரியுமே விஜய் மாமாவோட தம்பி தானே, எனக்கு நல்லாவே தெரியும் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதாவும் சொல்ல எனக்காக ஒரு உதவி பண்ணுமா, அஜய் மாமா அந்த பணத்தை கேட்டாங்க இதை மட்டும் கொண்டு போய் வெளியில் இருக்கிற அஜய் மாமாட்ட மட்டும் கொடுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்ல இந்த பொண்ணு ஒரு நிமிஷம் யோசிக்குது. யோசிச்சுட்டு சரி இதை கொண்டு போய் கொடுக்க தானே சொல்கிறாங்க, இல்லை இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல இல்லை இங்கே பாரு என் கால் எப்படி வீங்கியிருக்குன்னு, என்னால் கொஞ்சம் கூட நடக்கவே முடியாதும்மா, என்னால் எந்திரிச்சு வர முடியாதுன்னு சொல்ல இதை மட்டும் கொடுத்துரு ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சேன். சரி இதை கொடுக்க தானே சொல்கிறாங்க, நான் அந்த பணத்தை அப்படியே இங்கே நர்மதா வாங்குது. வாங்கிட்டு வெளியில் பார்த்தா அஜய் எங்கேயுமே காணோம். இங்கே காவேரி வீட்டில் எல்லோரும் கிச்சனில் நிற்க ஐயோ இந்த பணத்தை நம்ம வாங்கணும்னு தெரிஞ்சாலே காவேரி அக்கா திட்டோம், நம்ம போய் வெளியே கார்டனில் தானே நிற்கிறதா அந்த ராகினி அக்கா சொல்லிச்சு அங்கே போய் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு உங்கள் கார்டனில் போய் அஜய் தேடிட்டு இருக்க டைமில் இந்த ராகினி நல்லா கால்லாம் ஒன்றுமே ஆகலை அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு நின்று ஐயோ இங்கே வச்சுருந்த பணத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணுறாங்க. இங்கே டேபிளில் தான் வச்சுட்டு நான் குளிக்கிறதுக்காக உள்ளே போயிருந்தேன் அதுக்குள்ளாக இங்கே இருக்க பணத்தை காணோன்னு சொல்லிட்டு சொல்ல எல்லாருமே ஓடியாந்து என்னம்மா சொல்கிற எவ்வளோ வச்சுருந்தேன்னு கேட்க இங்கே 50,000 நான் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவ்வளோ பணத்தை நீங்கள் எதுக்குமா வெளியே எடுத்து வச்சுருந்தேன்னு சொல்ல உடனே அஜய் தான் தேவைப்படுதுன்னு சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு என் அக்கௌண்ட்டில் சும்மா தானே கிடக்குன்னு எடுத்து வச்சுருந்தேன் தாத்தா, இப்போ பணத்தை காணாமே இப்போ என்ன பண்ணேன், நான் அஜய்கிட்ட கொடுக்குறதுக்காக தான் எடுத்து வச்சுருந்தேன், இங்கே டேபிளில் தான் வச்சுருந்தேன், இந்த ரூம்குள்ளே யார் வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் அப்படி எடுத்து வச்சுருந்தேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே யாருமா உன் ரூம்குள்ளே வரப்போகிறா, அப்படி வந்திருந்தாலும் யாருமே பணத்தை எல்லாம் எடுக்க மாட்டாங்கன்னு என்ன சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல உடனே இல்லை தாத்தா கண்டிப்பாக வந்து யாரோ தான் எடுத்திருக்கு, அப்புறம் நான் வச்சது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும்போது எப்படி தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீ என்னம்மா சொல்கிற, நம்ம வீட்டில் வச்சுருந்த பணத்தை யார் எடுக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே பார்த்தீங்கன்னா காவேரியோட ஃபேமிலியும் வந்து நிற்கிறத பார்த்துட்டு இங்கே ராகினி அப்படியே கடக்கனால எல்லாரையும் ஒரு ரவுண்டு பார்க்குறாங்க. உடனே காவேரிக்கு புரிஞ்சு போச்சு இவ ஏதோ ட்ராமா போட ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நர்மதாவும் வந்து வெளியே போய் அஜய் தேடிட்டு நிற்கிறாங்க. அந்த டைமில் இந்த ராகினி அப்போ இங்கே யாருமே எடுக்கலைன்னா அப்போ என் பணத்தை யார் எடுத்திருப்பாங்க, வெளி ஆட்கள் யாராவது வந்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அச்சோ 50,000 இல்லைன்னு சொல்லிட்டு இது பாட்டுக்கு லூஸ் மாதிரி ராகினி வெளியே ஓடுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க.
இங்கே வெளியே ஓடி போய் பார்க்கும்போது இங்கே நர்மதா கார்டனில் அந்த பணத்தோடு நின்றுட்டு அவங்க வீட்டுக்கு போகிற அந்த டைரக்ஷனில் நிற்கிறத பார்த்துட்டு, ஐயோ தாத்தா இங்கே வாங்க, இங்கே வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிட எல்லாரும் வெளியே ஓடி ஆடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நர்மதா கேஷுவலாக அஜய் தான் தேடிட்டு இருக்காங்க. இப்போ கார்டனில் நிற்கவும் அந்த ரூட்டு தான் அந்த வீட்டுக்கு போகிற வழினால இவங்க டக்குன்னு பிளேட்டை அப்படியே மாற்றி போடுறாங்க. இங்கே பார்த்தீங்களா, இந்த நர்மதா கையில் தான் இந்த பணம் இருக்குது, அவள் வீட்டுக்கு கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்து வெளியே நிற்கிறா பாருங்களேன். நல்ல வேளை அந்த டைம் நான் வெளியே வந்து பார்த்தேன், இல்லைன்னா என்ன ஆயிருக்கும், அந்த பணத்தை யார் எடுத்ததுன்னே தெரியாமல் போயிருக்கும். அவள் பாட்டுக்கு வீட்டுக்கு கொண்டு போய் வச்சு நல்லா பதுக்கி வச்சு கொஞ்ச நாளைக்கு அதை வச்சு சாப்பிட்ருப்பாங்க அந்த குடும்பமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி சொல்ல, உடனே காவேரி, ஏய் என்ன பேசிகிட்டு இருக்க, நர்மதா அப்படி பண்ணக்கூடிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அப்போ எப்படி அவள் கையில் பணம் போச்சு, என் ரூமில் நான் டேபிள் மேலே வச்ச பணத்தை இவ எப்படி எடுத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி இங்கே ராகினி பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு, இங்கே பாருங்க தாத்தா, இதே பணம் தான், என்னோட பணம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே எல்லாருமே வந்து அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. உடனே இங்கே சாரதாம்மா, நர்மதா என்ன ஆச்சு, நீ எதுக்கு இந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அம்மா அந்த ராகினி தான் வந்து என்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து அஜய் அங்கிள் வெளியே நிற்கிறாங்க, கொஞ்சம் இதை மட்டும் கொடுத்துட்றியா அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு கால் ரொம்ப பெயினாக இருக்குது, எந்திரிச்சு நடக்கவே முடியாது நர்மதா, ப்ளீஸ் நர்மதான்னு சொல்லிட்டு கெஞ்சினாங்கம்மா. அதனால தான்ம்மா நான் இந்த பணத்தை வாங்கிட்டு வெளியே வந்தேன், கார்டனில் தான் நிற்கிறதா சொன்னாங்க, நான் ஃபஸ்ட்டு மாட்டேன்னு தான் சொன்னேன், என்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்கவும் தான் பாவமாக வேறு தெரிஞ்சிச்சு, அதனால தான்மா நான் வெளியே வந்தேன்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே தாத்தா எல்லாருமே முழிச்சு போய் ராகினியை பார்க்க, ஏய் நர்மதா என்னடி கதை சொல்லிகிட்டு இருக்க, நான் எப்படி உன்னைய பார்த்தேன், காலையிலேருந்து நான் உன்னைய பார்க்கவே இல்லை, நீயா நான் கதை சொல்லிகிட்டு இருக்க, என் ரூமில் வந்து இந்த பணத்தை எடுத்தது இல்லாமல் என் மேலே பழிய தூக்கி போடுறியா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகினி நர்மதாவை பார்த்து சொல்ல, என்ன சொல்கிறீங்க, நீங்கள் தானே என் கையில் கொடுத்து எனக்கு காலி ரொம்ப முடியலை, எந்திரிச்சு கூட நிற்க முடியல நர்மதான்னு கெஞ்சினீங்க, அதனால தானே நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நர்மதா சொல்ல, காவேரிக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு இது இவளோட பிளான் தான் அப்படின்னு. காவேரி சொல்கிறாங்க, இங்கே பாரு ராகினி, தேவையில்லாமல் ஏதாவது பேசிகிட்டு இருக்காத, நர்மதா இப்படி ஒரு பென்சிலை கூட வந்து ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வர மாட்டா, அப்படிப்பட்ட பொண்ணு, அவளுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது, நீ இப்படி தேவையில்லாமல் அவளை கேவலமாக பேசிகிட்டு இருக்காத, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இந்த வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா எல்லோரும் உட்காந்துருக்கவும் பணம் நகைக்கெல்லாம் ஆசைப்பட்டு களவாண்டு ஓடிடுவாங்கன்னு சொல்ல மாதிரி பேசிகிட்டு இருக்கியா அப்படின்னு கேட்க, உடனே இங்கே நான் அப்படிலாம் சொல்லலையே, அப்போ எப்படி உன் தங்கச்சி கையில் இந்த பணம் வந்துச்சு, நான் அவகிட்ட காசையே கொடுக்கல, அவள் பொய் சொல்கிறான், இப்படி களவாணியாகவே இருந்துட்டு இந்த மாதிரி பொய் சொல்லி வேறு வளர்த்து வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே இங்கே தாத்தா, இங்கே பாருமா, தேவையில்லாமல் வார்த்தையை விடாத, அதான் அந்த பொண்ணு சொல்லுதே, இந்த மாதிரி நீ தான் பணத்தை கொடுத்து அஜய்ட்டு கொடுக்க சொன்னதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அங்கேருந்து அஜய் வர்றாங்க. அஜய் வந்த உடனே இங்கே தாத்தா பார்த்துட்டு, டே நீ ராகினிகிட்ட பணம் கேட்டிருந்தியா அப்படின்னு கேட்க, இவர் வந்து ஒன்றுமே புரியாமல் ராகினியை பார்க்க ராகினியை கண்ணடிச்சு விட்றாங்க. ஐயோ காலையிலே ஏதோ 7:30 கூட்டிட்டா போலயே, ஆமான்னு சொல்லலைன்னா அதுக்கு வேறு நம்மளை கிளிப்பாளுன்னு சொல்லிட்டு, ஆமாம் தாத்தா நான் பணம் கேட்டிருந்தேன்னு சொல்லிட்டு இங்கே அஜய்ன்னு சொல்ல, உடனே ஆமாங்க நீங்கள் பணம் கேட்டிருந்தீங்கல்ல, அது என்னால் நான் எடுத்து இங்கே டேபிள் மேலே வச்சுட்டு நான் இங்கே குளிக்க போயிட்டேன், அதுக்குள்ளே பணத்தை காணோம், பார்த்தா வெளியே வந்து பார்க்குறேன், இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக அந்த பணத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தா, அவளை கையும் கலையமாக பிடிச்சி இப்படி கேட்டதுக்கு, இல்லை நான் தான் உங்ககிட்ட பணத்தை கொடுக்க சொன்னேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ கொடுக்குறதா இருந்தால் நீ என்கிட்டயே கொடுப்பியே, நீ எதுக்கு தேவையில்லாமல் இந்த பொண்ணுகிட்ட கொடுத்து விட போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாங்க அதைத்தான் நான் இப்போ சொன்னதுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நான் தான் வந்து உங்ககிட்ட பணத்தை கொடுக்க சொன்னேன்னு சொல்லிட்டு இதுக்கு வேற ஒரு பொய் சொல்லுதுங்க. இந்த காவேரியோட தங்கச்சியாச்சே, எப்படி சமாளிக்கணும்னு எல்லாமே கரெக்டாக சொல்லி தான் வளர்த்துருக்காங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கே பாரு என்னோட வளர்ப்பை நீ தப்பாக சொல்லாத, உன்னோட வளர்ப்பை பற்றி பேசு சரியா, எனக்கு தெரியாதா பசுபதி வந்து உன்னை எப்படிலாம் சொல்லி வளர்த்துருக்காருன்னு, அவரோட புத்தி தானே உனக்கும் வரும், இந்த மாதிரி பிளான்லாம் அவன் தான் போட்டு எங்கள் குடும்பத்தை மாற்றி விடுவான், இப்போ நீயும் ஆரம்பிச்சிட்டியா, ஆமாம் அந்த மாதிரி அயோக்கியனுக்கு பிறந்தவ இப்படித்தானே இருப்பா சாரதா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. அங்கேருந்து வர்ற விஜய், என்ன ஒரே சத்தமாக இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உடனே காவேரி சொல்கிறாங்க, இல்லைங்க நர்மதா வந்து இவளோட பணத்தை எடுத்துட்டுன்னு சொல்லிட்டு நர்மதா மேலே வீண் பழி போட்டுக்கிட்டு இருக்கா அந்த ராகினி அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, எனக்கு வீண் பழி போட்டுட்ருக்காளா, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே ராகினி சொல்கிறாங்க, நான் பணத்தை வந்து வெளியே டேபிள் மேலே வச்சுட்டு குளிக்கிறதுக்காக போயிட்டேன், பணம் வந்து அஜய் தான் கேட்டிருந்தான், ஆனால் வெளியே வந்து பார்க்கும்போது பணத்தை காணோம், யாரும் வெளியே இருந்து வர்றவங்க யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களான்னு சொல்லிட்டு நான் வெளியே ஓடி போய் பார்த்தேன், அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நர்மதாவோட கையில் தான் பணம் இருந்துச்சு, அவள் அவங்க வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தான்னு சொல்ல, இங்கே நர்மதா நான் வீட்டை நோக்கிலாம் போகலமாமா, இந்த மாதிரி அஜய்கிட்ட பணத்தை கொடுக்க சொல்லி இவங்க தான் சொன்னாங்க, எனக்கு கால் ரொம்ப நடக்க முடியலை, அஜய் கார்டனில் தான் இருக்காங்கன்னு சொல்லவும் தான்
நான் வந்து வெளியே வந்து நின்னேன்னு சொல்ல, உடனே எங்கள் விஜய் அதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. உடனே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போய் பார்க்க, உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இந்த மாதிரி ராகினி பணத்தை கொடுத்து நீ வந்து அஜய் வந்து வெளியே நிற்கிறாரு, இதை மட்டும் போய் கொடுத்துட்றியா அப்படின்னு சொன்னதை என் காதுலேயே தான் கேட்டுச்சு. நான் வெளியில் மொபைலில் பேசிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரி நர்மதா உள்ளே போய் நிற்கவே என்னென்னு பார்த்தேன். அப்போ இந்த மாதிரி ராகினி சொல்ல, சரி ஏதோ ஹெல்ப் கேட்குறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு நான் பாட்டுக்கு ஃபோன் பேசுகிறத கண்டினியூ பண்ணிட்டு நின்றேன். இங்கே வெளியே வந்து பார்த்தா தானே தெரியுது இந்த மாதிரி சம்பவம்னு. என்ன ராகினி, உங்களுக்கு சும்மாவே இருக்க முடியாதா? யார் மேலேயாவது பழி போட்டுக்கிட்டே இருக்கணுமா? அப்படி என்ன காவேரி குடும்பத்து மேலே உங்களுக்கு இவ்வளவு வன்மம்? அப்படியும் காவேரி மேலே தான் உங்கள் கோவத்தை காட்டுவீங்கன்னு பார்த்தா, இந்த சின்ன பொண்ணு நர்மதா மேலே இப்படி ஒரு பழியை போடுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. இவ்வளவு ஒரு விஷமாக இருக்கிறீங்க. ச்சே, உங்களை இப்படி நினைக்கவே இல்லை. என்னடா அஜய் இப்படி சில்லித்தனமாக வேலை பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்ல, உடனே இங்கே தாத்தா சொல்கிறாங்க, தன்னோட பொண்டாட்டி செய்கிற தப்புக்கெல்லாம் இவனும் துணையாக இருந்து ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கானேப்பா, இது எங்கே போய் முடிய போதோ தெரியலை. காவேரியோட குடும்பத்தை கொஞ்ச நாள் சந்தோஷமாக வச்சுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்கள இந்த வீட்டில் இருக்க வச்சா, இவன் என்னன்னா அந்த களவாணி பட்டம்லாம் காமிச்சு இந்த சின்ன பொண்ணு மேலே இப்படி ஒரு பழியை போடுறியம்மா ராகினி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல, உடனே இங்கே ராகினி திருட்டு மொழியோடு நிற்கிறாங்க. இந்த விஜய் வந்து நேருக்கு நேராக பார்த்ததுனால நம்மளால் ஒன்றுமே பேச முடியலை அப்படின்னு சொல்லிட்டு தலை குனிஞ்சு போய் நிற்க, இங்கே சரி நீங்கள்லாம் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்கிறாங்க. அதான் முடிஞ்சிருச்சுல, விஜய் வந்து இதுக்கு ஒரு நல்ல பதிலை சொல்லிட்டான்ல, விடுங்கம்மா நீங்கள் உள்ளே போங்க, இங்கே நடந்ததுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா சொல்ல, உடனே விஜய் சொல்கிறாரு, என்ன தாத்தா நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறீங்களா? நீங்களும் அந்த சம்பவத்தை உருவாக்குனீங்க, என்ன நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்கிறீங்க? ராகினி நீ தான் இப்போ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இவங்க திருன்னு முழிக்கிறாங்க. நான்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, நான் அப்படிலாம் பண்ண முடியாது, நான் அப்படி செய்ய முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உளர்றாங்க. உடனே இங்கே விஜய் என்ன பண்ண முடியாது வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, இப்போ நீ மன்னிப்பு கேட்குறீங்களா இல்லைன்னா நீயும் அஜயும் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே ராகினி பார்க்குறாங்க, அச்சோ வீட்டை விட்டு வெளியே போனால் இவளுக்கு சந்தோஷமாக இருந்துருவாளுகளே, நம்ம போயிட்டா கண்டிப்பாக இந்த தாத்தா அந்த குடும்பத்தையே வீட்டில் வச்சு நல்லா பார்த்துக்கிடுவாரே, ஐயோ அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது, பரவாயில்ல நம்ம ஒரு மன்னிப்பு தானே கேட்டுட்டு உள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்னையை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜய் சொல்கிறாரு, எல்லாரும் என்னையை மன்னிச்சுக்கோங்களா? பழி போட்டது நர்மதா மேலே தானே, இந்த சின்ன பொண்ணு மேலே தானே நீங்கள் எவ்வளோ பெரிய பழியை போட்டீங்க, நர்மதா கிட்ட என்னையை மன்னிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க, அதுவும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கணும்னு சொல்லிடுறாரு விஜய். உடனே இங்கே ராகினி, என்ன விஜய் இப்படி சொல்கிறீங்க, இவ்வளோ சின்ன பொண்ணுக்கிட்ட நான் அப்படி கேட்க முடியுமா, நான் எவ்வளோ பெரிய பொண்ணு அப்படின்னு சொல்ல, நீங்கள் இப்போ தான் சின்ன பிள்ளைத்தனமா இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்களே, இவ்வளோ சின்ன பொண்ணு மேலே தானே இவ்வளோ பெரிய பழியை போட்டிங்க, அப்போ இந்த சின்ன பொண்ணுக்கிட்ட நீங்கள் கை கும்பிட்டு மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கண்டிஷனாக சொல்ல, இங்கே ராகினி இப்படியே முழிச்சு பார்க்குறாங்க. முழிச்சு பார்த்துட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னைய தயங்குறாங்க, என்னைய நர்மதா அப்படின்னு. உடனே நர்மதா என்னைய மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே விஜய் சொல்கிறாரு, ஹலோ கை கூப்பி கை கும்பிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, அதெல்லாம் ஏன்பா விஜய் விடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாத்தா சொல்ல, இல்லை தாத்தா இவங்களுக்கு இப்படி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா தான் இதுக்கப்புறம் வேறு எதுவுமே பிளான் பண்ணி இந்த மாதிரி யாரையும் மாட்டி விட மாட்டாங்கன்னு சொல்ல, உடனே இங்கே சாரதாம்மா அதெல்லாம் ஏன் தம்பி விடுங்க தம்பி, இவ்வளோ தூரம் அவளை ஒத்துக்க வச்சதே பெரிய விஷயம், இந்த ட்ராமாவை இன்றைக்கி ஃபுல்லும் கூட அவள் போட்டுக்கிட்டு இருந்திருப்பா, என்னமோ உங்கள் தயவில் நீங்கள் பார்த்ததுனால போச்சு அப்படின்னு சொல்ல, இல்லைத்த கண்டிப்பாக வந்து ராகினி இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு தான் ஆகணும், அப்போ தான் அவங்களுக்கு புத்தி வரும்னு சொல்ல, கேளுங்க கை கும்பிட்டு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே கையை கும்பிட்டுட்டு நர்மதா என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே இங்கே நர்மதா பரவாயில்ல பரவாயில்ல இனிமேலாவது இந்த மாதிரி கேவலமான விஷயம்லாம் சொல்லாமல் இருங்க சரியா, எனக்கு தான் வந்து மூளை இல்லாமல் போயிடுச்சு, நீங்கள் எல்லாமே நடிப்பீங்கன்னு நான் காவேரி அக்கா சொல்லியுமே நான் டக்குன்னு நீங்கள் நடித்ததை நம்பிட்டேன் பார்த்தீங்களா, என் மேலே தான் பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நர்மதா ஒரு பக்கம் கேவலமாக பேசிவிட, இந்த சிறுவண்டெல்லாம் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு இங்கே ராகினி அப்படியே முறைச்சிக்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த இங்கே விஜயோட தாத்தா சொல்கிறாங்க, நல்ல வேலைப்பா நீ வரலைன்னா இந்த நர்மதா மேலே பழியை போட்டு இந்த ராகினி என்னென்ன கூத்துலாம் பண்ணியிருப்பாளோ தெரியல, அஜய் இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு வையேன் உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லி வையே, இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, உடனே அஜயும் பொண்டாட்டி பின்னாடி போகிறாங்க. இவன் என்ன தாத்தா இப்படி இருக்கான், ஒரேடியாக பொண்டாட்டி பின்னாடியே தெரிஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, அவன் அப்படிதான்ப்பா என்ன கொஞ்ச நாளைக்கு பார்ப்போம், இதுங்க ரெண்டையும் தனியாக வைக்கிறது
இருக்கிறது தான் நல்லது நீ சொல்கிற மாதிரி அப்படின்னு சொல்ல, அதை முதல்ல செய்யுங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இங்கே தாத்தாவும் உள்ளே போயிடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாருமே வந்து சாரதாம்மா சொல்கிறாங்க, நான் தேங்க்ஸ் தம்பி, இந்த மாதிரி நீங்கள் சொல்லலைன்னா இந்நேரம் என் பொண்ணு மேலே களவாணி பட்டத்தை காமிச்சிருப்பான் அந்த ராகினின்னு சொல்ல, விடுங்க எல்லாம் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இவர் கேஷுவலாக ஃபோன் எடுத்துகிட்டு பேச ஆரம்பிச்சிடுறாரு. இங்கே எல்லாரும் உள்ளே போக காவேரி மட்டும் விஜயவே பார்த்துட்டு அப்படியே விஜயவே ரசிச்சுட்டு இருக்கா. ஓய் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு கேட்க, உடனே இல்லை ஒன்றும் இல்லை, அப்புறம் ஏன் என்னை எப்படி முழுகன் மாதிரி பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க, இல்லை நீங்கள் ஒவ்வொரு டைமும் என் குடும்பம் அசிங்கப்பட்டு நிற்கும் போதே இப்படி வந்து காப்பாற்றி விட்றீங்க, இப்போ எனக்கு நீங்கள் கடவுள் மாதிரி தெரியுறீங்கன்னு சொல்ல, போதும் போதும் உன் கடவுள் டயலாக்லாம் இப்போ நான் கேட்கல சரியா, சரி இந்த மாதிரி பணத்தை கொடுக்கும்போதே நீங்கள் டக்குன்னு தடுத்துருக்கலாம்ல, இந்த மாதிரி வாங்காத நர்மதான்னு சொல்லியிருக்கலாம்ல, இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கேட்க, நான் எங்கே பணத்தை கொடுக்குறது, நான் எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, உடனே என்ன சொல்கிறீங்க அப்போ நீங்கள் பார்க்கலையான்னு கேட்க, இந்த மாதிரி நர்மதா சொன்னால் கண்டிப்பாக அந்த ராகினி யாராவது பார்க்கலைன்னா இந்த பழியை கண்டிப்பாக நர்மதா மேலே தான் போடுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் இங்கே வந்து ஒரு பொய்யை சொன்னேன், இந்த மாதிரி நான் வெளியே தான் நின்றேன், நீயா வந்து பணத்தை கொடுக்கும்போது நர்மதாட்ட பணத்தை கொடுக்கும்போது நான் வெளியே நின்று பார்த்துட்டு தான் இருந்தேன்னு சொன்னால் மட்டும்தான் இவ அடங்குவான்னு சொல்லிட்டு தான் நான் சிம்பிளாக ஒரு பொய்யை சொன்னேன், அவளும் ராகினியும் அதை நம்பிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போகிறான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்ல, உடனே இங்கே காவேரி சிரிக்கிறாங்க. என்ன சொல்கிற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்க, உடனே இங்கே வந்து சாரதாம்மா வர்றாங்க, என்ன சொல்கிறாரு மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்லைம்மா இந்த மாதிரி இவர் பார்க்கவே இல்லையா, இப்படி இவ பொசிஷனதை இவங்க கண்டுபிடிச்சிட்டு தான் சரி இந்த மாதிரி நம்ம பிட்டை போட்டால் தான் நர்மதாவை காப்பாற்றலாம் தான் சொல்லியிருக்காருன்னு சொல்ல, என்ன தம்பி சொல்கிறீங்க அப்போ எல்லாமே பொய் தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. ஆமாம் அத்தை, இந்த மாதிரி சொன்னால் தான் இவளெல்லாம் மடக்க முடியும், அதனால தான் இப்படி ஒரு பொய்யை சொன்னேன், அவளும் நம்பாமல் நம்ம நர்மதாட்ட மன்னிப்பு கேட்டு போகிறா பாருங்களேன், இவளுக்கு வேணும் தான் இதெல்லாம், எவ்வளோ பெரிய தப்பு இதெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு முக்கியமான கால் இருக்குது நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் போயிடுறாங்க. அப்புறம் சாரதாம்மா சொல்கிறாங்க, ஆனாலும் உன் புருஷன் ரொம்பவே அழகாக இருக்காருன்னுலாம் நாங்கள் சொல்லியிருக்கோம், ஆனால் ரொம்பவே அறிவானவர் தான்டி, உனக்கு இப்படிப்பட்ட புருஷன் கிடைக்க நீ கொடுத்து வச்சுருக்கானே, நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்காம என்னானாலும் பரவாயில்லண்ணே இப்படிலாம் பொய் சொல்லி கூட நம்மளை காப்பாற்றி விட்டு போகிறாரு பார்த்தியா அப்படின்னு சொல்ல, நம்ம என்னம்மா தப்பாக பண்ணணும் அவர் காப்பாற்றி விட்றதுக்கு, இருந்தாலும் இப்படி நம்ம பக்கம் நிற்கிறது பெரிய விஷயம் தானே, இந்த ராகினி வந்து உன்னை ஒன்றுமே செய்ய முடியாது, விஜய் தம்பி இருக்கிறவரை உன்னைய அசைச்சிக்கவே முடியாது, அவனால் நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு நல்லாவே புரிஞ்சு போச்சு எங்களுக்கு, இனிமேல் நாங்கள் நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. விஜயை காவேரி அப்படியே வந்து பிரமிப்பாக பார்த்துட்டு வெளியே சைட் அடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க.